கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்மோடு கூட பேசும் வார்த்தை விசுவாசம். பாருங்க, அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்கிறார். பாருங்க, யார் இடத்துல சொல்றார் பாருங்க. 12 வருஷம் உள்ள பாடுபட்ட ஒரு ஸ்திரீ உள்ளவள், தீட்டு உள்ள ஒரு நோயோடு கூட இருக்கிறாள். அவள் வைத்தியம் எல்லாம் பார்க்கிறா, அவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வைத்து வஸ்திரத்தை ஓரமாய் தொடுகிறாள். அந்த வல்லமை அவளுக்குள்ளே கடந்து போய் அவள் சுகமாகிறாள். அதே போலதான் நம்முடைய விசுவாசம். மருத்துவர்கள் மேல ஒரு சின்ன காய்ச்சலோ பலனங்கள் இருந்தால் மருத்துவர்கள் மேலே நம்ம இருக்கிறோம். அநேக இடங்கள்ல மருத்துவ பார்த்து விட்டு கடைசியாக நினைச்சிடும் கடவுள்கிட்ட வருகிறோம். இந்த நாளில் நமக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும், சரித்திர ஒரு வேதனை இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய சுகம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, மலை பிரசங்கம் பண்ணி அவர் இறங்கி வருகிறாரு. ஒரு குஷ்டரோகி அவரை பார்த்து சொல்றாரு, பணிந்து குனிந்து உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்கிறார். அப்ப அவரு மேல நம்ம விசுவாசம் வைக்கும்போது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர். ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மேலே விசுவாசம் பாருங்கள். யோவான் 14:1 சொல்லுது, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள் என்று சொல்கிறார். அவன் தேவனிடத்திலே விசுவாசமா இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.